வணக்கம் நண்பர்களே. நம்மள நிறைய பேர் நம்ம தான் நல்லவங்க, யாருக்கும் இரக்கம் காட்டுற சிறந்த மனிதர்கள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆமாம் தானே? அவங்க கிட்ட யாரும் யாசகம் கேட்டு வரும்போது பல நேரங்களில் இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. சில நேரங்களில் பிறகு வாருங்கள், சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்குறாங்க இல்லையா, அவர்களின் தேவை சில்லறை அல்ல, வாழ்க்கை. அவர்களும் இப்படி ஒரு சூழ்நிலைக்கே பழகி பலரிடம் கேட்டு சிலரிடம் பெற்று ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கின்றனர் இல்லையா? ஒரு கதை சொல்லவா? ராஜம்மாள் பாட்டி, கணவனை இழந்து வாழும் 70 வயது மூதாட்டி. பக்கத்து ஊரில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அப்பாவி மக்கள் பலர் வீடு, மனை, குடும்பம், பொருள் எல்லாத்தையும் இழந்து தவிப்பது கேட்டு மனம் வாடினாங்க ராஜம்மா பாட்டி. அப்போது அந்த ஊர் கலெக்டர் உத்தரவின் பேரில் பணியாளர்கள் வீடு வீடாக வந்து பழைய உபயோகமில்லாத பொருட்களை வாங்கிச் சென்றார்கள். ராஜம்மாள் பாட்டி, வீடு மனை இழந்தவர்கள் குளிரில் தவிப்பார்கள் இல்லையா என்ற எண்ணத்தில் தான் உபயோகித்து கொண்டிருக்கும் போர்வைகளை தருவது என முடிவு செய்தாள். ஆனால் பணியாளர் ராஜம்மாவிடம் வந்து கேட்டபோது நாளை வருமாறு கூறி அனுப்பிவிட்டார். பணியாளர் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த அம்மா எப்படி சொல்லுது பாரு என்று மனதில் முணுமுணுத்து கொண்டே சென்று விட்டார். மறுநாள் ராஜம்மா பாட்டி வாசலில் வெகுநேரம் காத்து கொண்டிருந்தார். பணியாளர் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து ராஜம்மாள் பாட்டி கலெக்டர் அலுவலகத்திற்கு ஒரு பெட்டியுடன் தானே சென்று விட்டாள். அலுவலக வாசலில் சிறிய சரக்கு வண்டி ஒன்று பொருட்களை ஏற்றி கிளம்புவதற்கு ஆயத்தமாக இருந்தது. கலெக்டரும் அருகில் நின்று கொண்டிருந்தார். ராஜம்மாள், பணியாளர் ஏனப்பா நீ வரவில்லை? இன்று உன்னை வரச் சொன்னேனே என்றாள். பணியாளர் மௌனமாக நின்றார். கலெக்டர், ஏன் பாட்டி, நீங்க கொடுக்க நினைச்சதை நேத்தே கொடுத்துருக்கலாம்ல, இவ்வளவு தூரம் இப்ப ஏன் வந்தீங்க என்றார். அதற்கு ராஜம்மாள் பாட்டி, இல்லைங்க ஐயா, நான் உபயோகித்த போர்வையை அப்படியே எப்படி கொடுப்பது? அதனால் துவைத்து மடித்து பரிசு பொருள் போல செய்து கொண்டு வந்தேன் என்றாள். அனைவரும் யோசித்தவாறு நின்று கொண்டிருக்க, ஐயா, நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு பொருளை எப்படி பரிசு போல சிறந்ததாக கொடுக்கிறோமோ அதைவிட சிறந்ததாக மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர்களில்தான் இறைவன் இருக்கிறான் இல்லையா? நான் புதிதாக கொடுக்கும் நிலையில் இல்லை. அதனால் என்னுடைய போர்வையை புதிது போல எடுத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னாள். அவளுடைய அந்த புன்னகையை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக பாட்டியை வழி அனுப்பினார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார்கள் இல்லையா? இந்த ராஜம்மாள் பாட்டி எனும் ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான். மீண்டும் பேசலாம். நன்றி.